அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை அம்பத்தூரில் வசிக்கும் ஆட்டோ ஓட்டுநரான ரமேஷ் என்பவரை பெற்ற தாய் தந்தை இருவரும் சேர்ந்து கொலை செய்துள்ளனர் என்ற செய்திகள் சமூக வலைதளங்களிலும் பத்திரிகை செய்திகளிலும் வெளிவந்துள்ளன. அந்த தாய் தந்தை இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஒரு தந்தை கூட கோபப்படுவார். ஆனால் ஒரு தாய் என்பவள் தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக தொடர்ந்து போராடுபவள். ஏனென்றால் 10 மாதம் கடும் தவம் இருந்து பெற்ற தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் முதலில் கண்ணீர் விடுபவள் என்பவர் தாய் என்பவள் மட்டுமே. அந்த தாயே தனது நெஞ்சை கல்லாக்கி கொண்டு தன்னுடைய மகனை கொலை செய்திருக்கிறார் என்றால் அந்த மகன் அந்த தாய் தந்தரை எவ்வளவு துன்புறுத்தியிருப்பார் என்று எண்ணும் பொழுது மிகவும் வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது. இது சம்பந்தமாக நாம் விசாரித்த பொழுது சென்னை அம்பத்தூரில் வசிக்கும் 38 வயதுடைய ஆட்டோ ஓட்டுநரான ரமேஷ் என்பவர் கஞ்சா போதைக்கு அடிமையாகி தினமும் தனது தாய் தந்தையை அவர்களுடைய நண்பருடன் சேர்ந்து கொடுமைப்படுத்தியுள்ளார். தாய் தந்தை வீட்டில் இருக்கும் பொழுது தினமும் ஒரு பெண்ணை அழைத்து வந்து வீட்டில் நண்பருடன் உல்லாசமாகவும் இருந்துள்ளார் என்ற செய்திகளும் அந்த பகுதியில் விசாரித்த பொழுது தகவல் அறிந்தவர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். இதை பொறுத்து கொள்ள முடியாத தாய் தந்தை இருவரும் கண்டித்துள்ளனர். அப்போது இருவரையும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மிகவும் ஆபாசமாக பேசி அவர்களை பயங்கரமாக தாக்கியும் உள்ளனர். மனம் வெறுத்து போன தாய் தந்தை இருவரும் சேர்ந்து கறி வெட்டும் கத்தியால் தனது மகனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். ஒரு தந்தை கூட கோபத்தில் செய்ய துணிவார். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய மகனை கொலை செய்யும் அளவிற்கு சென்றுள்ளார் என்றால் அந்த நபர் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி அந்த கஞ்சாவால் அவர்களை எவ்வளவு கொடுமை செய்திருப்பார் என்று நாம் அனைவரும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கஞ்சா போதை என்பது இன்னும் எத்தனை குடும்பங்களை நாசம் செய்ய போகிறதோ என்று தெரியவில்லை. இது சம்பந்தமாக காவல்துறையினர் பல்வேறு வழக்குகள் போட்டு பல்வேறு நபர்களை கைது செய்தாலும் தொடர்ந்து தமிழகத்தில் கஞ்சா புழக்கங்கள் அதிக அளவில் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் செய்திகளிலும் அவர்களை கைது செய்வதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது இதற்கு ஒரு உதாரணத்தை கூற வேண்டுமென்றால், பொது வாழ்வில் உள்ள அரசியல்வாதிகள் கூட தங்களுடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளை மறைத்து அவர்களை காப்பாற்ற என்னதான் எவ்வளவுதான் விலையை வேண்டுமானாலும் தருகின்ற இந்த காலத்தில், குறிப்பாக அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் பொள்ளாச்சி சம்பவத்தை கூறலாம். இப்படியான காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை பெற்று ஆசையாக 1000 கனவுகளுடன் வளர்த்து அவனுடைய இழி செய்கைகளை செய்கையில் அவனை கொன்றார்களே, எவ்வளவு வலியுடன் இருந்திருந்தால் இதை செய்திருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதே சூழலில் சமூகத்திற்கு இவன் தேவையற்றவன் என்றும் தண்டனை வழங்கியுள்ளனர். நம்மை பொறுத்தவரை இது ஒரு கொலை அல்ல, களையெடுப்பு தான் என்று எண்ண தோன்றுகின்றது. அதே சூழலில்
இப்படியான நிலைக்கு இளைய தலைமுறை ஆளாவதற்கு மிக முக்கிய காரணம் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களுமே என்று நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக்கொண்டு, நான் தற்போதைய ஆட்சியாளர்களை மட்டும் கூறவில்லை, இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களையும் இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்களையும் சேர்த்துதான் கூறுகின்றேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, போதை பழக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு போதை மறுவாழ்வு மையத்தை அந்தந்த பகுதிகளிலே நிறுவ வேண்டும். அவர்களுக்கு உரிய முறையில் கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மாண்புமிகு தமிழக அரசை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.